மத்திய பிரதேசம் 11 முஸ்லிம்களின் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. அதற்கான காரணம் அவர்கள் வீடுகளில் பீஃப் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்ததுதான் குற்றம். இப்படி ஒரு நிலை எந்த நாட்டிலாவது நடக்குமா? பீஃப் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றா? அவன் சாப்பிடுவதற்காக அவன் தனது குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைப்பது வீட்டை இடிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய குற்றமா? இது எந்த நாட்டிலாவது நடக்குமா? பாருங்கள், இதுதான் பிஜேபியுடைய செயல். மத்திய பிரதேசத்தில் யார் ஆள்றது? பிஜேபி அரசாங்கம். அவர்கள்ட்ட வேறு எதை நம்ம எதிர்பார்க்க முடியும்? மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு நாட்டு மக்களை சுரண்ட வேண்டியது, நாட்டு மக்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்ட வேண்டியது, அதன் மூலம் ஓட்டு அறுவடை செய்ய வேண்டியது. இத்தனை காலமாக இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் இதைத்தான் செய்வார்கள். அடுத்து பாருங்க, give me your vote, I will give you good quality beef, promises BJP's Kerala candidate. Sri Prakash, the Bharatiya Janata Party candidate for the upcoming by-election in Malappuram, has promised that he will ensure the supply of good beef from clean slaughterhouse in his constituency. மலப்புரத்தில் ஸ்ரீ பிரகாஷ்ங்கிற ஒரு போட்டியிட்டார். அவர் அந்த மக்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. என்னன்னாக்க, நீங்கள் எனக்கு ஓட்டளிச்சிங்கனாக்க அருமையான ஸ்லாட்டரிங் ஹவுஸில் வச்சு வெட்டப்பட்ட பீஃபை உங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்வோம். உண்மையிலேயே இவர்களுக்கு பீஃப் மேலே ஒரு புனிதம் இருந்துச்சுனாக்க இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவாங்களா? இல்லை, இப்படிப்பட்ட கேண்டிடேட் இந்த மாதிரியான வாக்குறுதி கொடுத்தாரு, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் கட்சியை விட்டு நீக்கணுமா இல்லையா? ஆக அங்கே பீஃபு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு ஓட்டு கூட விழுவாது. இப்போ அந்த சுரேஷ் கோபி ஜெயிச்சு வந்தாப்புலையே அது கூட கிடைக்காது. ஏன்னா கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் பீஃப் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையே கிடையாது. அந்த அளவு பீஃப் மேலே ஒரு பிரியம் எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கும். கேரளா கடைகளுக்கு போனால் பீஃப் ஃப்ரை இல்லாமல் இருக்காது. அது இந்தியாவிலேயா இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளையாகவும் இருக்கட்டும். இந்த நிலைமையில் அங்கே போயிட்டு எப்படி இவர்கள் பொலிட்டிக்கல் ட்ராமா ஆடுறாங்க பாருங்கள். இங்கே மத்திய பிரதேசத்தில் இப்படி சொன்னால் தான் அந்த மடையர்களை தங்கள் கட்சிகளுக்குள்ளே வைக்க முடியும். இதுதான் இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு. பாருங்கள் சகோதரர்களே, இவர்கள் உண்மையிலேயே பீஃப் மேலே பற்று பாசம் இருந்துச்சுனாக்க மாடு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட டொனேஷன் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள்ட்ட டொனேஷன் வாங்கியிருக்காங்க. பல கோடிக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியானது என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் இத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன். இப்போ இந்த வீடுகளை இடித்ததுனால அத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு இன்றைக்கி போச்சு. ஒரு 11 வீடுனா 11 வீட்டில் ஒரு 4 பேருன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட 40-50 பேருடைய வேலை வாய்ப்பு இவர்களால் பறிப்போயிருக்குது. இந்த இவனை இடித்ததுனால மற்றவர்களுக்கு நிறுத்தப்படுமா? மற்றவர்களுக்கு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை புரியாமல் மக்கள், இந்து மக்களும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையே. அந்த நேரத்திலேயே இந்து மக்களே கேள்வி கேட்கணும். இது மாதிரி ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிறியே, ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் கேள்வி கேட்கணும். அது அவர்கள் மௌனமாக இருக்கிறது தான் இவர்களுடைய வெற்றிக்கு காரணம்.
அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, இவர்கள் காணாம போயிடுவாங்க. இந்த தேர்தலே காணாம போயிட்டாங்க. வருங்காலங்களில் அத்தகைய நிலை ஏற்படும்.